மாப்ள சொல்லுங்க மாப்ள. போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? போயிட்டு வர எப்படியும் சீக்கிரம் வந்துடலாம்னு நினைக்கிறேன் மாப்ள. அப்போ ஓகே, எனக்கு 10 மணிக்குள்ள வந்தா போதும். உனக்கு உன் பிரச்சனை. எதிராட்டே பொருளை கொண்டு விட்டேன். என்ன வெயிட்? என்னது பொருளா? ஏமாண்டி நேர்வழியில மலை ஏறினாதான் பெட்டியை தூக்கிட்டு வரும்போது ஃபாரஸ்ட்காரங்க பார்த்தாங்கன்னா மாட்டிப்போன்னு பின்பக்கமா போலாம் நான் பிளான் போட்டிருக்கேன். நீ என்னடானா மற்றவங்களுக்கு டவுட் வர மாதிரி இவ்வளோ பெரிய பேக் தூக்கிட்டு வந்திருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏய், மலை ஏறதுனால நைட்டு ஜெயின் படம் போட்டு பார்த்தேன். அதுல மலை ஏறும்போது மேப்பு கயிறு இதெல்லாம் எடுத்து போனாங்க. அதனாலதான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி வா போலாம். இனிமே இது நீ தான் தூக்கணும். எது? ஜாக்கிரதை. நீ எடுத்துட்டு வருவ, நான் தூக்கணும். தூக்குவேன் தான் நான் எடுத்து வந்தேன். வா தாண்டி போலாம். வாடி. இவ எதுக்கு இந்த பக்கம் வரா? வண்டி வேற ரிப்பேர் போச்சு, நடக்க விட்டாங்க. மாப்ள அஞ்சு வீட்டுக்காரர் வராரா? ஆமா என்னடா பேக் கைமா ஊர கிளம்பி கிளம்பிட்டீங்களா? அவ்வளவு ஆசை உனக்கு? மாப்ள அஞ்சு வீட்டுக்காரர் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரையும் நம்ம கூட கூட்டு போயிடுவோம். கரெக்ட். அந்த 10 பெட்டியை தூக்குறதுக்கு ஆள் வேணும். ஒரு பெரிய மனுஷன் கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம குசு குசுன்னு பேசிட்டு இருக்கேன். என்ன பேசுறீங்க? நாங்க கேள்விப்பட்டது என்னன்னு தெரிஞ்சு உங்க மனசு கஷ்டப்படும். நீ என்ன கேள்விப்பட்ட? நான் ஏன் வருத்தப்படணும்? அதெல்லாம் எங்களாலேயே தாங்கிக்க முடியல. நீங்க எப்படி தாங்கிக்க முடியும்? என்னடா கேள்விப்பட்ட? அதை சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன். ஏய், என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணிட்டா. ஊருக்குள்ள உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசுறீங்க தெரியுமா? 5 வீட்டுக்காரரு 5 வீடு வச்சிருக்காரு, குடும்பத்தை நல்லா வச்சிருக்காரு, நல்லவரு வல்லவரு அப்படின்னு பேசத்தடா வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படி இல்ல. 5 வீட்டுக்காரு உங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. ஆமா. இன்னும் குழந்தை குட்டி இல்ல. ஆமா. 5 வீட்டுக்காரர் ஆம்பளம் தானான்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆம்பளை தானே ஃபீல் பண்றாங்க. அதையான இவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஊருக்குள்ள அப்படியே பேசுறானுவ. ஆமா 5 வீட்டுக்காரு. அதான் உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதெல்லாம் எங்களுக்கு வந்த மாதிரி. அதனால நாங்களாம் சேர்ந்து அண்ணி மேல அவசரப்படாத. ஒரு டயலாக் பேசும்போது குறுக்க வந்தீங்கன்னா அது டபுள் மீனிங் ஆயிடும். அதனால ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது விட்டுருங்க. சரியா? நீ கண்டினியூ மாப்ள. அண்ணி மேலயும் உங்க மேலயும் ஏற்பட்டிருக்கிற கலங்கத்தை போக்கலாம்னு முடிவு பண்ணி ஜோசியர்கிட்ட கேட்டோம். அவர்தான் அந்த காட்டுல புத்திரபாகியம் தர மூலிகை செடி இருக்குன்னு சொன்னாரு. அதை சாப்பிட்ட ஒரே மாசத்துல புத்திரபாகியம் கிடைக்கும்னு சொன்னாரு. அதான் நாங்களா சேர்ந்து உங்களுக்காக மூலிகை செடி கொண்டு வரலாம்னு போறோம். கொடுக்க போறோம். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆட்களா? ஆமா. இத கேட்கும் போது என் முடியெல்லாம் அந்த பாருங்கடா புல்ல நிக்குதுடா. ஆமா பண்டி, எனக்காக மூலிகை எடுக்க காட்டுக்கு போறீங்களா? உங்க பயணத்துல நானும் பங்கு பெறலாமாடா? அச்சோ 5 வீட்டுக்காரு உங்களுக்கு ஏன் சிரமம்? நாங்க பாத்துக்கிறோம். நானும் வர்றேன்டா, நானும் வர்றேன்டா. வீட்டுக்காரு அண்ணிட்டு ஒரு வார்த்தை. ஒருத்தனே கேட்க வேண்டாம். வாங்க மூலிகை தேடி அண்ணிய முழுக வாங்குற மாதிரிடா. வண்டி நிறுத்துப்பா. என்னப்பா வாயா. வரேன். என்னப்பா அருவிக்கு போறேன்ட்டு இங்கேயே இறங்கிட்ட? ஒன்றும் இல்லை, இந்த 50,000க்கு சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிக்கங்க. முடியா? என்ன ஏதோ குழந்தை அளவு சத்தம் கேட்குது? நான் தான். ஏன்பா? அது ஒண்ணு இல்ல. அந்த சொட்டத்தலை பேரு என்ன? உத்தம. அந்த உத்தம மாநாட மயிலாட கூட்டு போவதெல்லாம் சிங்கிள் டீ வாங்கி தந்தது இல்ல. ஆனா நீ சிங்கிள் பைசா மீறாம எங்களுக்கு வாங்கி தரியே. நீ சிங்கிள் தலைவன். இன்னிலிருந்து எங்களுக்கு நீ புது தலைவன். புது தலைவா, புது தலைவா, புது தலைவா. ஏய், வாங்க வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? சாப்பிடுறது ஒண்ணு வேணாம். மொத்தமா பார்சல். பார்சலா? எனக்கு முறுக்கு வேணும். இந்தா. எனக்கு அந்த சிப்ஸ் கொடு. எனக்கு பிஸ்கட் பாக்கெட் எடு. எனக்கு பண்ணு எடுக்கிற அவசரப்படாதீங்க. அல்ல அள்ளி போடு. எல்லாத்தையும் எடு. இந்த போறங்க இருங்க. எடு. போடு. அது பிரெட் எடு. அட எடு. இருங்க எடுத்து போறேங்க கொஞ்சம். அப்படியே கிரீம் பிஸ்கட் எடுத்து வை. நீ கொஞ்சம் உதவி பண்ணி எடுத்து போடு. இந்த சாக்லேட் பாக்கெட் எடுப்பா. கலப்பட சாம்பர் 4 பேக் போடுல. வேகமா எடுப்பா. எடு. அது என்ன மறைச்சு வைக்கிறா? அது எக்ஸ்பீரி ஆனதுங்க. எஸ்பிரேஷனா எஸ்ஏ காசு கேளு. அது ஏன் மறைச்சு வைக்கிறா? அப்புறம் உங்க இஷ்டம். ஏதோ காஸ்ட் ஐட்டம் இருக்குது. இருக்கு. விடு மார்கிட்ட. எடுத்து போடு. சீக்கிரம். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 49,600 ரூபா. இந்த அப்படி 4 ரூபா சில்லற இல்லையா? சில்டிய டிப்ஸா வச்சுக்க. மாப்ள நாளைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி போறல. அங்க சூடாயிரல. ஃப்ரிட்ஜ் வாங்கி போயிடலாமா? இது நல்ல ஐடியா. அதெல்லாம் தர முடியாது. ஆட விடுறோம். கார்ல கரண்ட் வேற இல்ல. இது நல்ல ஐடியா. சரி வா. போலாம். ஏய், இதெல்லாம் வண்டியில எங்கடா வைக்க போறீங்க? வழியில வச்சுக்கிறேன் தலைவரே. முன்னாடே காலி விடணும் தலைவரே. புது தலைவா. கவலைப்படாத தலைவா. நான் தொங்கின்னு வரேன்.
புலிக்க பூட்டா கோயிலுக்கே கேட்டா உத்தம ஆளுங்க வர காருக்கே தடையா அடிச்சு தூக்குங்க தலைவா கேட்டா ஏய் நிறுத்துடா. தலைவர் பேரை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாம போய் கையெழுத்த போட்டு வா. சரி எனக்கு போட தெரியாது நீ வாடா என்ன போலீஸ் உத்தமனோட ஆளுங்க கோயிலுக்கு போறான்னு தெரிஞ்சு கேட்ட லாக் பண்ணிருக்கேன் ஓபன் பண்ணு உங்களை போல கட்சி ஆளுங்களால தான் உத்தம மாதிரி நல்லவங்களுக்கு கெட்ட பேர் வருது என்ன நம்ம தலைவர் இவனை கூட நம்ப வச்சிருக்கிறாருண்ணே. இவனை மட்டுமா நம்ப வச்சிருக்கான்? ஊரே நம்ப வச்சிருக்கான். யோ வண்டியில என்ன இருக்குன்னு செக் பண்ணியா? சரிங்க சார். நமக்கே பத்தாது இவன் தான் எடுத்துட்டு போறான். அப்பா சிப்ஸ்ல நச்சுக்காதப்பா. சார் வண்டிக்குள்ள ஒரே சிப்ஸ் பாக்கெட்டா இருக்கு சார். அனுப்பிடு. கழுத்து போட்டதுல யாரு? போலாம் போ என்ன மிஸ் கால் கொடுத்தோன்னே தலைவர் கால் பண்ணிட்டாரு. வண்டி நிறுத்துப்பா. ஏன்டா மிஸ் கால் கொடுக்குற? போன்ல பேலன்ஸ் இல்ல, உடனே 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. ரீசார்ஜ் பண்ற வேலையா என் வேலை? ஏன்டா போகும்போது 50,000 ரூபாய் வாங்கிட்டு போனீங்க? தலைவரே அது வழிச்செலவுக்கே பத்தல. என்னது 50,000 ரூபாய் பத்தலையா? ஆமா, ஒரு 150 ரூபாய்க்கு நெட் பேக் போட்டு விடுங்க. டேய் இப்போ எதுக்குடா ரீசார்ஜ் பண்ணணும்? தலைவரே உங்களுக்கு விவரமே பத்தல. ஆப்ஸை யூஸ் பண்ணி ரூபா நோட்டை வச்சாலே தலைவர் எல்லாம் பேசுறாங்க. இந்த பொட்டியை கண்டுபிடிச்சதா என்ன? ஷூடே இதை பாருடா, நாம வச்சிருக்கிறதெல்லாம் பொட்டிங்கடா. கனிமூலங்கிறது பூமிக்குள்ள இருக்கிறது. ஆப்ஸ் வழியெல்லாம் இந்த கனிமூலத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுடா. ஐயோ இந்த மாதிரி தாண்டா ஆப்ஸ் அது இதுன்னு சொல்லி ஆப்படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு சட்டுப்புட்டுன்னு போய் பொட்டியை தேடுற வழியை பாருங்க. நான் ரீசார்ஜ் பண்ணி தொலைக்கிறேன். வை. ஏய் மூலிகை தேடி வரேன் தானடா சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா வேற எதையோ தேடுற மாதிரி தெரியுது. மூலிகையா? ஆ. என்ன மூலிகை? என்ன மூலிகையா? ஆமா. ஏய் என்னடா இவன் இப்படி கேட்கான்? அதான்டா மூலிகை குழந்தை அப்படின்னு ஏதோ சொன்னீங்களே. அஞ்சு வீட்டுக்காரு இதுக்கெல்லாம் போய் மூலிகை இருக்குன்னு சொன்னா நம்பிடுறதா? ஆ. அதுக்கெல்லாம் நல்ல டாக்டரா பார்க்கணும். அஞ்சு வீட்டுக்கார உங்களுக்கு விவரம் பத்தல. ஆமா. ஏய் விவரம் பார்த்தான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குல என்ன கூட்டிய? அதுக்குதான். ஏய் எங்களுக்கு பொழுது போகணும்ல, அதான். ஏடா பொழுது போறதுக்கு நான் என்ன ஃபிகரா? என்ன கூட்டு வந்திருக்கீங்க? வெக்கமே இல்லடா உங்களுக்கு? ஏண்டா உங்களை மாதிரி நான் வெட்டி போய் கிடையாடா. 5 வீடு வாடகை வெயிட்டிங், என்னுடைய அன்னலட்சுமி வெயிட்டிங்டா. வீட்டுக்கு போடுடா. ஓ யார் வேணாங்க? நீ வேற. டேய் மாப்பிள்ள நீ வா போலாம். நானாடா போக மாட்டேன்னு சொன்னேன். வேற வழி தெரியாதுடா. நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான். வா பண்ணி. ஏய் ராஜா, டேய் டேய் டேய். இது யாரு? ஹலோ அஞ்சு வீட்டுக்கார எங்க இருக்கீங்க? எங்க இருக்குன்னு எனக்கே தெரியலையே. என்ன விஷயம்பா? இல்ல 2 மாசம் வாடகை ரெடியா இருக்கு, வந்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு போலாம். அப்படியா? இப்போ நிலைமை சரியில்லை, நீ பத்திரமா வச்சுக்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். வந்தீங்கன்னா உங்க வரவுல வரும், இல்லனா என் செலவுல வரும். இவ்வளவு சிட்டாவடா பேசுவாங்க ஒரு அவசரம் இருக்கு. அதான் தெரியாது. ஒயின் ஷாப்ல ஆகிற செலவெல்லாம் நாம முடிவு பண்றதில்ல, அது உள்ள போற சரக்கு முடிவு பண்றது. அப்படிலாம் சொல்லாத ராஜா. கட்டாய் போச்சு. என்ன டாஸ்மார்க் டச் பண்ணி வச்சுட்டான்? ஐயோ வாடகை கேட்டு போகும்போதெல்லாம் தரல, இப்ப சிச்சுவேஷன் தெரியாத நேரத்துல வந்து தர்றேங்க. நான் என்ன பண்ண? டேய் கருப்பு, 2 மாசம் வாடகைடா. வீட்டுக்கு போற வழியே இந்த சொல்லுங்கடா. காட்டுல புலி சிங்கலாம் வரும், ரொம்ப டேஞ்சரான ஏரியான்னு பேசிக்கிறாங்க. சீக்கிரம் வந்துரு. புலி சிங்கமா? டேய் என்னடா சொல்றீங்க? யானை போட்ட சாணியை பார்த்தேன். யாரோ போட்ட சாணியா? ஐயோ காலுக்கு கீழே கிடக்குது. அன்னலட்சுமி அண்ணி அனாதை ஆகணும்னா அங்கேயே இரு. எது அண்ணலட்சுமி அனாதையா? டேய் நானும் வரேன். டேய் நானும் வரேன். மாப்பிள்ள அறிவில நில்லுங்கடா நில்லுங்கடா டேய். டேய் விராட்டு, டேய் பாண்டி, டேய் சும்மா தங்கம், சத்தம் ஐயா போட்டுட்டு கருப்பு, கம்முனு வாங்க. ஐயா ராசா நில்லுங்கடா டேய். அப்பா ஐயாப்பா ஐயா. டேய் எனக்கு மூலிகை கூட வேண்டாம்டா. எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, அப்படியே ஃபாலோ பண்றடா. அருவிக்கு போறோம். அட அறிவு கட்ட பையலியா? குளிக்கிறதா வீட்டுல குளிக்க வேண்டியதா? அருவிக்கேண்டா வந்தீங்க? அட லூசு. அருவி பக்கத்துல உத்தமனோட பிளாக் பண்ணி 100 கோடி இருக்கு. அதை தேடி எடுக்க போறோம். ஏண்டா அறிவு கெட்டவன, எவனோ ஒரு அறிவு கெட்டவன் சொன்னாங்கிறதுக்காக அருவியில 100 கோடி வருங்கிறிய? அருவியில தண்ணி தானே வரும், அறிவு குழுந்துக்கடா. அதுவும் இல்லாம அருவி இங்கதான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அஞ்சு வீட்டுக்காரே இப்படி வாங்க, நல்லா காது கொடுத்து கேளுங்க. காதை கொடுத்தா நான் எப்படிடா கேட்க முடியும்? காமெடி. ஆமா அருவியில தண்ணி கொட்டுற சவுண்ட் கேக்குதா? கேக்குதா? அதை வச்சுதான் போயிட்டு இருக்கோம். கம்முனு ஒழுங்கா. அப்ப அருவி இங்கதான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சரி போங்க போங்க. என்னடா இது? டேய் அருவிக்கு போற வழியில கேட்ட போட்டு வச்சிருக்கானுங்க, பிச்சை எறிங்கடா. ஓகே புது தலைவா.
கீழே தோடுறேன். தூக்குடா. போலாம், போ. என் சிக்கல்ல யாரும் எடுக்கல. இங்கர்லே ராணி. ஏய் சாப்பிடும் போது சட்டம் பிரேக் போடுறேன். அழியலையே. ஏய் இனிமே அருவிக்கு நடந்தான் போனோம். நடக்கணும். பணம் வேணுமா வேணாவா? வேணும். அப்ப இறங்க. சரி. என்ன இந்த தண்டசோரங்க ஒரு பயிலும் ஃபோன் பண்ண காணோம்? இப்படி போலாம். ஹலோ என்னடா அருவிகிட்ட போயிட்டீங்களா? இந்நேரம் போயிருப்போம் தலைவரே. மலையில பாதிக்கு மேல ரோடே இல்ல. ரொம்ப தூரம் நடந்துதான் போகணும் போல இருக்கு. ஆமா இங்கெல்லாம் ஏன் நீங்க ரோடே போடல? நடந்து போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய் நான் வெறும் எம்பி தான்டா. எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி மினிஸ்டர் போஸ்டா கொடுத்துருக்காங்க. மந்திரி ஆகாமலே 100 கோடி அடிச்சிருக்கீங்க. மந்திரி ஆயிருந்தா 1000 கோடி கொள்ளை அடிச்சிருப்பீங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் பொட்டியை தேடுற வழியை பாருங்க போங்க. கவலைப்படாதீங்க தலைவரே. இவனுக்கு தின்னு தீக்கிறதுக்குள்ள எப்படியும் பொட்டியை கண்டுபிடிச்சிருவோம். சொல்லு தமிழே. எங்கடா இருக்க? காட்டுல இல்ல வீட்டுல இருக்கேன். சொல்லு தமிழே, என்ன விஷயம்? ஏன் நேத்து மதியத்துல இருந்து போனே பண்ணல? ஏய் நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருந்தேன், நீ தான் எடுக்கல. அதான் நானும் பண்ணல. நான் எடுக்கலனா நீ ஃபோன் பண்ண மாட்டியா? இல்ல தமிழ், நீ சொன்னதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேனா, அதான் ஃபோன் பண்ணல. நீ ஒன்னும் யோசிக்க வேணாம். எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்னது வேலையா? இப்பெல்லாம் என்னால வர முடியாது, அம்மா பக்கத்துல இருக்காங்க. அம்மா பக்கத்துல இருந்தா உன்னால வர முடியாதா? சீக்கிரம் வா, உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. அம்மா பக்கத்துல இருக்கும்போது நான் வந்த மரியாதையே இருக்காது. நான் சொல்றதுக்கு ஹலோ 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 டேய் கருப்பு அப்படி ஒரு மூலிகை இருக்காடா? ஹலோ. இல்லவே இல்ல. ஹலோ, எதுக்கு ஃபோன் வச்சிருக்கோம்? ஃபோன் பேசுறதுக்கு. ஃபோன் வர்றதே தெரியாம அப்படி நைஸா எடுத்து பேசுறே எப்படி? 5 வீட்டுக்காரே, இது கூட தெரியாம வைப்ரேஷன்ல வச்சிருக்கேன். ஓ வைப்ரேஷன். இந்த ஜெனரேஷனே ரொம்ப வீக்கா இருக்குடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.